ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஹிந்தி வித்யாலயா அப்படின்னு ஒரு சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்எஃப் ரோட்டில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த சென்டர் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக நம்ம பழனிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் கிளாஸு, ஸ்போக்கனில் தனியாக ஹிந்தி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹிந்தி கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க டீச்சிங் வைஸ் சரி எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் செப்பரேட்டாக ஆன்லைன்லேயே வந்து இவங்க நடத்திட்டு இருக்காங்க. உங்களால் கிளாஸ் வர முடியல, இல்லை நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இவங்கள்ட்ட வந்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஆன்லைன்லேயே அவங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க. அவங்க காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் அவங்க அட்ரஸ் எல்லாமே வந்து அவங்க கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவங்க பேரண்ட்ஸ் பேசுனது ப்ளஸ் அங்கே வந்து போர்ட்லேயே டீச்சிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லா வீடியோவுமே இந்த ஃபுல் வீடியோவில் மென்ஷன் பண்ணி வைக்கேன். அங்கே வந்து இந்த பேரண்ட்ஸே கேட்டதுக்கு அவங்களும் நல்லா சொல்லியிருந்தாங்க. அல்லாமல் அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஜிஏ ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அவரோட ஃபுல் வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். वाक़ियत ठीक है, वाक़ई जोड़ना चाहिए। आ प्लस ये आएगी, जा प्लस ये हमसे मैं नेशनल हिंदी विद्यालय में दूसरी कक्षा से पढ़ता हूँ। यहाँ पढ़ते तो हिंदी आसान से आता है। यह पढ़ने में सबसे अच्छा इंस्टीट्यूट है। मेरा नाम एम सरंगाडी है। मैं यहाँ नेशनल हिंदी विद्यालय में குட் ஆஃப்டர்நூன் பேரண்ட்ஸ். என்னோட சன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் இங்கே தான் படிக்கிறாங்க நேஷனல் ஹிந்தி வித்யாலயாவில். ஒரு 3 மாசமா வந்து என் பெரிய பையன் படிக்கிறான். ஸ்கூல்ல ஹிந்தியில வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. ஆனால் இங்கே சேர்த்துனதுக்கு அப்புறம் சரி, அவன் நீட்டாக நல்லா எழுதுறதும் சரி, ரீடிங் பண்றதும் சரி, ஒரு சில சிம்பிளான சென்டென்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்றான். இங்கிலீஷ்ல வர்றதெல்லாம் வந்து அந்த ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவனா ட்ரை பண்றான். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க இன்ஸ்டியூட்ல சேர்ந்து என்னோட சன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கிறா ஹிந்தியில. ஸோ ஹிந்தியில லைட்டா கொஞ்சம் ஸ்கூல்ல வந்து இதா இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு இதா இருக்குது. ஸ்கூல்ல இப்போ அவன் நல்லா எல்லாத்துக்கும் ஹிந்தி வந்து எக்ஸ்பர்ட் ஆகி சொல்லித்தர அளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க மேம். ரொம்பவே ஹாப்பி. அதே மாதிரி என் சன் வந்து வர முடியலைங்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்றான். ஆன்லைன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மேம் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நல்லாவே டீச் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஹிந்தி வித்யாலயால வந்து என் பையன் படிக்கிறான். இங்க ரொம்ப நல்லா சொல்லி தராங்க. பையன் மற்ற இடங்களுக்கு போனாலும் நல்லா வந்து ஸ்போக்கன் வந்து நல்லா இது பண்றான். எல்லா இடங்கள்லயும் எங்க படிச்சான் அப்படின்றத வந்து கேட்கறாங்க. அந்த அளவுக்கு நல்லா சொல்லி தராங்க. வணக்கம். என்னோட பேர் வந்து செல்வராஜ். நான் ஆசிரியர் துறையில் வேலை பார்க்குறேன். பாப்பா வந்து 2 இடத்துல ஹிந்தி டியூஷன் போச்சு. பட் ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் சரியாக வரல. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நம்ம நேஷனல் இதில் வந்து சேர்த்தோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஸ்போக்கன் இப்போ நல்லா பேசுது. நீ இதுலேருந்து இதில் படிக்க சொல்லுப்போம். मैं प्राथमिक से प्रवीण उत्तराखंड तक इधर ही पढ़ती हैं। अच्छा है, बहुत अच्छा है। நீ என்ன படிக்க? நான் வந்து பிராத்மிக்ல இருந்து ராஷ்டிர பாஷை வரைக்கும். வணக்கம். என் 2 பசங்களும் இங்கே தான் ஹிந்தி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க. இவங்க வந்து எஜுகேஷனோட சேர்த்து டிசிப்ளினையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. ஹிந்தி வந்து இதுக்கு முன்னாடி வேற எங்கே போனாலுமே கேட்குறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நாங்கள் செஞ்சிக்கோட்டை போயிருந்தோம். அங்கே பார்த்தா என் பெரிய பையன் வந்து அவங்கள்ட்ட ஹிந்தியில் பேசுகிறான். எங்களுக்கே ஷாக்காக இருந்துச்சு, நம்ம பையனுக்கு இந்த அளவுக்கு ஹிந்தி நாலேஜ் இருக்குன்ற மாதிரி. அதனால ஸ்போக்கன்ல இருந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா படிக்கிறாங்க. வணக்கம். நான் நேஷனல் ஹிந்தி வித்யாலயா படிக்கிறேன். இங்கே ஹிந்தி முடிச்சவங்க எல்லாத்துக்கும் ஃபேரல் வச்சு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தவங்களுக்கும் அவார்டு கொடுக்குறாங்க. இது மாதிரி நம்ம ஹிந்தி மட்டும் இல்லாமல் கேம்ஸு அதெல்லாம் நடத்துகிறாங்க. அதில் யார் ஃபர்ஸ்ட்டு 3 வர்றாங்களோ அவங்களுக்கும் அவார்டு கொடுக்குறாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி கொடுக்குறாங்க. அது எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பையன் பேர் வந்து ஜெயபிரணவ். அவன் இங்கே ஒரு 5 இயர்ஸா ஹிந்தி கிளாஸ் வந்துட்டு இருக்கான். மேம் வந்து ரொம்ப கேர் எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே அப்படிதான் அவங்க குழந்தைங்க மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க. அவன் வீட்டில் வந்து படிக்கிறத விட இங்கே தான் முக்கால்வாசி இங்கே தான் அதிகமாக படிச்சுட்டு வந்துடுவான். வீட்டில் வந்து எதுவும் படிக்கவெல்லாம் மாட்டான். மேமே இங்கே எல்லாமே படிக்க வச்சு எழுத வச்சு எல்லாமே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்தாலும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருவாங்க. டெய்லி அவன் என்ன ஹோம்ஒர்க் செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கூட மெசேஜ் அனுப்பிடுவாங்க. எந்த டைம் வேணாலும் நம்ம மேம் கால் பண்ணி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எல்லாமே கேட்டுக்கலாம்.
வீட்டுக்கு யாராவது கூர்க்க யாராவது வந்தால் கூட அவங்கக்கிட்ட கூட மிங்கிலாகி ஹிந்திலேயே பேசுகிறான். அவன் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாலும் யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். நாங்கள் படிச்சுக்க முடியலை, அவங்க படிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி காம்படிஷன் லெவலில் வந்து பயம் இல்லாமல் நடத்துகிறாங்க. எதுனாலும் அவன் பண்ணுறான், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ எதாக இருந்தாலும் கலந்துக்கிறான். அந்த மோட்டிவ் வந்து ஜீட்டு இருக்குது எப்பயுமே. ஏன்னா பிள்ளைய வந்து எப்பயும் ஒரு இதாக வரணும், எதையும் பயப்படக்கூடாது. ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன் பையன். அவனே வந்து கொஞ்சம் மோட்டிவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய 3 குழந்தைகளும் இந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்து நல்ல பண்ணிகிட்டு இருக்காங்க. மொழி ஆளுமை அவங்கக்கிட்ட மிக சிறந்து இருக்குது. ஹிந்தியில் எழுதவும் பேசவும் அதை புரிந்து கொள்ளவும் அவர்களால் நன்கு முடிகிறது. அதுக்கு பயிற்சி அளித்த இந்த அகாடமியோட உரிமையாளர் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 மொழிகள் தெரிந்தவன் 2 மனிதர்களுக்கு சமம் அப்படி என்பாங்க. அதே போல் எனது ஒவ்வொரு பொண்ணுகளும் 2 மொழிகளுக்கு தெரிஞ்சு அதில் புலமையோடு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுல பெருமை அடைகிறேன். நன்றி. வணக்கம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35 வருஷமாக இந்த நேஷனல் ஹிந்தி வித்யாலயாவை ரொம்ப விரும்பி ஆர்வத்தோடு நடத்தி கொண்டு இருக்கேன். என்கிட்ட படித்த மாணவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்ல லெவலில் இருக்காங்க. இங்கே மஸ்ட்டு நான் வந்து ஸ்போக்கன் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ படிக்கிறது எழுதுறது அப்படிங்கிறத விட ஸ்போக்கன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட். ஏன்னா வெளியே போனால் அந்த குழந்தைங்க நல்லா படிக்க, நல்லா பேசணும், மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். அர்த்தங்களை வந்து தமிழில் தான் சொல்லித்தரேன். அந்த அர்த்தம் ஹிந்தியில் உள்ளதை நம்மளுடைய தாய்மொழியில படிக்கும் பொழுதுதான் அவங்க நல்லாவே படிக்கிறாங்க. அந்த அர்த்தங்களை நாங்கள் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மாணவர்களும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. எந்த ஒரு லாங்குவேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லி கொடுத்தாதான், அவங்கவுங்க மதர் டங்கில் சொல்லி கொடுக்கும் பொழுது தான் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க. ஏன்னா அது அர்த்தங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து 2 டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து நடத்திட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குழந்தைங்க ஒவ்வொரு எக்ஸாம் வந்து 6 months ஒன்ஸ் தான் நடத்திட்டு இருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து நிறைய உற்சாகப்படுத்துகிறோம். ஏன்னா மஸ்ட் ஸ்போக்கன் அப்படிங்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் பிராத்மிக் முதல் பிரவீன் வரைக்கும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் அந்தந்த பேட்ச் மார்னிங் 6 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஈவினிங் வந்து 4 o'clock இருந்து 8 o'clock வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுல ஆன்லைன்லும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆன்லைனும் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆன்லைன்லும் வர்றாங்க. அந்தந்த கிளாஸ் அந்தந்த டயத்துக்கு கரெக்டா வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு. மாணவர்கள் வந்து இந்த ஃபேர்வெல் முடிச்சு போறவங்க 4 வருஷம் முடிச்சு போறவங்களுக்கு நாங்க ஃபேர்வெலும் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து நல்லா உற்சாகப்படுத்தணும். அவங்க ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு முடிச்சு போறவங்களுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி வச்சு நல்லபடியா முடிச்சு கொடுப்போம். அதே போல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறவங்களுக்கு, செகண்ட் கிளாஸ் வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஷீல்டு, நல்ல ஒரு கிஃப்ட் எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்கள நாங்க சிறப்புற பேரண்ட்ஸுடைய ஆசீர்வாதத்தோட நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பணியும் சிறப்புற செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பணியை நான் ரொம்ப வந்து ஒரு தனி ஆசிரியராக இதை நான் நடத்தி கொண்டு இருக்கேன். என்னுடைய பணி வந்து உயிர் இருக்கும் வரை என்னுடைய மாணவர்களுக்காகத்தான். எப்பொழுதும் நான் மாணவர்களோட தான் இருப்பேன், காலையில இருந்து நைட்டு வரைக்கும். சரி, அந்த வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருந்தாலும் அதை வந்து அப்பப்ப செய்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மாணவர்களுக்காகவும் அவர்களை உயர்த்தி விடுவதற்காகவும் முன்னேற்றுவதற்காகத்தான் நான் இந்த பணியை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு வர்றவங்க அது ஆன்லைனும் அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆர்எம்கே தோட்டம் ஆர்எஃப் ரோடு பழனி நியர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9367173700. எத்தனையோ மாணவர்கள் இங்கிருந்து முடிச்சுட்டு போய் நல்ல சிறந்த பணியில இருக்காங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளியிலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ 35 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப 35வது வருஷத்துல முடிய போகுது. இந்த பணியை நாங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கைக்கான வாழ்க்கை கல்விகளையும் நாங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம எப்படி இருந்தா ஜெயிக்க முடியும், நீங்க எப்படி வந்து மரியாதை பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும், பெரியவங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் சிறப்புற நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
ஏன்னா குழந்தைகள் இதுல பெற்றோர்களுக்கும் நாங்க வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு வீட்லயும் 2 பேரு 3 பேரு ஒவ்வொரு வீட்லயும் படிச்சு முடிச்சுட்டு அவங்க ஸ்போக்கன் பண்ணியிருக்காங்க, ஸ்போக்கனும் முடிச்சிருக்காங்க. அவங்க ஏன் வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் இங்கே வந்தா மன ஆறுதலுக்கு வருவாங்க. அவங்களுக்கான வாழ்க்கை கல்வியும் நான் வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸும் இப்போ வந்து அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. யாரு விருப்பம் உள்ளவங்க அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, அதாவது பிராத்மிக் டு பிரவீன் வரைக்கும் இதுதான் படிக்கணும்னு இல்லை. இந்த கோர்ஸும் நம்ம நல்லா படிச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு எப்படி அதை நாங்கள் நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் இதையும் நாங்கள் நடத்தி கொடுப்போம். ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் இதுலேயும் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கும் இப்போ அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே சேர்த்துக்கோங்க. அதுக்கு பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.